ஸோ வியூவர்ஸ், எங்களோட எல்லா எபிசோடுமே உங்களுக்கு அப் டு டேட் எபிசோட் பை எபிசோட் பார்க்குறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஹோம் மூவி மேக்கர்ஸ். அபிராமி செஞ்ச நவராத்திரி பூஜைக்கு நீ பாதுகாவலா இருந்திருக்கணும். உன்னையும் மீறி ஒரு ஆபத்து நேர்ந்துட்ட பின்னாடியும் சும்மா இருக்கியே. என் அக்காவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு கிடையாது. அவளுக்கு முன்னாடி என் உடம்புல நெருப்ப வச்சுக்கிட்டு என் உயிரை மாச்சுக்குவேன். அவளை காப்பாத்து, எங்க அக்காவை காப்பாத்து. அபிராமி நம்மளை கைவிட்டுட்டாப்பா. அக்கா, அக்கா, அபிராமி, அக்கா, அபிராமி, எழுந்திருக்கா. அம்மா அபிராமி, அக்கா, அபிராமி, அக்கா கண்ணை முழிச்சு பாருக்கா. அக்கா என்ன பாருக்கா. அக்கா எழுந்திரு. சௌமியா, அக்கா இல்லப்பா, நம்மளை விட்டு போயிட்டாப்பா. அபிராமி, அக்கா என்ன விட்டுட்டு போயிட்டியக்கா. அபிராமி, அக்கா என்ன கை விட்டுட்டியக்கா. அந்த அம்பாளுக்கு இவ்வளவுதான் சக்தியா? என் அக்காவை காப்பாத்தாம விட்டுட்டாளே. அபிராமி, ஐயோ அக்கா. அபிராமி, அபிராமி, அக்கா என்ன பாருக்கா. அக்கா எழுந்திருக்கா. அப்பா. சிவா, சிவா, டேய் அபிராமி எங்கடா? போயிடுச்சுமா. என்னடா சொல்ற? எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடுச்சு. அவ எங்க? என்னடா ஆச்சு அவளுக்கு? டாக்டர் முடியாதுன்ட்டாருமா. அக்கா. சௌமியா, சௌமியா, அக்கா, அக்காவை பாருமா, அக்காவை பாருமா. அக்கா. டாக்டர், 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 சௌமியா, அக்காவை பாத்துக்குமா. டாக்டர், 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 வந்து என் பொண்ணை பாருங்க டாக்டர். கண்ணெல்லாம் அசையுது டாக்டர், வந்து பாருங்க டாக்டர். சீக்கிரம் பாருங்க டாக்டர். அபிராமி, அம்மா அபிராமி,
எந்திரிமா, கண்ணை திறந்து பாருமா. அபிராமி, அம்மாடி அம்மாடி, கண்ணை திறந்து பாருமா. அபிராமி அபிராமி அபிராமி. பிரசிடென்ட் ஐயா, உங்க பொண்ணு பொழைச்சிட்டாங்க. பல்ஸ் நார்மல் ஆயிருச்சு. அம்மா, லலிதாம்பிகை தாயே, என் பொண்ணை காப்பாத்திட்டு. தாயே, உனக்கு சக்தி இருக்குன்னு நிரூபிச்சிட்டமா. அபிராமி பழச்சிட்டாமா. அபிராமி 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 சிவா, அபிராமி பொழைச்சிட்டாப்பா. அபிராமி பொழைச்சிட்டா. அங்கிள், டாக்டர், தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ சோ மச் டாக்டர். நான் காப்பாத்தல, அந்த கடவுள் தான் காப்பாத்திருக்காரு. இருந்தாலும் அபிராமி ஒரு 2 நாள் இங்க இருக்கட்டும். அதுக்கப்புறம் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பாத்திரலாம். விஷம் முழுக்க இறங்கிருச்சுன்னு தெரிஞ்சா டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். சரியா டாக்டர்? இல்ல, நான் இப்பவே வீட்டுக்கு போகணும். என்னடா? காலையில கலசம் எடுத்து சிலை செய்ய புத்து கோயிலுக்கு போகணும். அபிராமி, என்னம்மா விளையாடுறியா? இவ்வளவு நேரம் நீ எப்படி இருந்த தெரியுமாம்மா? மடி மறுபழுப்பு பொழைச்சு வந்திருக்கேம்மா. நீங்க பாருமா, எனக்கு ஊரை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. என் பொண்ணுக்கு நல்லபடியா குணமாய் வந்தா அதுவே போதும். பூஜை எப்ப வேணாலும் பண்ணிக்கலாமா. மடி, டாக்டர் சொன்ன மாதிரி கேளுமா. இல்லப்பா, ஐயோ, இதெல்லாம் பூஜையை தடுக்க நடந்த சதி. நான் இப்பவே போகணும். அபிராமி, பூஜை சதி எது வேணா இருக்கட்டும், டாக்டர் சொல்ற மாதிரி கேளு அபி. இப்போ உடம்பு இருக்கிற நிலைமையில இன்னும் 1 வாரமாவது ரெஸ்ட் எடுக்கணும் அபி. என்னை பத்தி எனக்கு கவலை இல்ல. நவராத்திரி பூஜை எந்த தடங்களும் இல்லாம நடந்தே தீரணும். நான் இப்பவே போகணும். அக்கா வேண்டாம் அக்கா, சொன்னா கேளுக்கா. அபிராமி, முதல்ல நீ நல்லா இருந்ததனமா எந்த பூஜையை உன்னால ஒழுங்கா செய்ய முடியும்? நான் நவராத்திரி பூஜையை நடத்தியே ஆகணும். என்ன தடுக்காதீங்க. சொல்லுங்கம்மா. இல்லடா, வீட்டுக்கு போ. அபி, அபிராமி, என்னம்மா அபிராமி, என்ன பண்ணு? அபிராமி, அபி, அபிராமி, அம்மா கொஞ்சம் சொல்லுங்கம்மா அவகிட்ட. அபிராமி, அபிராமி, ஏய், அபிராமி, அபிராமி, பார்த்து அபிராமி. அம்மா, அபிராமி, போங்க பாருங்க. இங்க பாரு. அக்கா, அபிராமி, அபிராமி சொல்றது கேளு அபி. அபிராமி, அபிராமி, மடி, என்னம்மா? ஆசானே, ஆசானே, எந்த ஆசானே, அபிராமி உயிர் பொழைச்சிருச்சு. இது எப்படி நடந்தது? நடந்தது ஆசானே. அபிராமி, 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 நவராத்திரி பூஜையை செய்து முடிச்சாதான் கங்கம்மாவை விடுவிக்க முடியும். அதனால கங்கம்மாவோட கைப்பாவையான நாகம்மாவே அபிராமியை காப்பாத்திருக்கு. பக்ஷ, ஞான் அந்த பூஜையை நடக்க விட மாட்டேன். ஒரு மார்க்கம் இல்லைன்னா இனி ஒண்ணு. ஞானா அந்த அபிராமியான்னு ஒரு கை பார்த்துடுறேன்.
மா என்னடா ஏன் ஒரு மாதிரி இருக்க? நேத்து அபிக்கு ஏதாவது ஆயிருந்தா? அவளுக்கு எதுவும் ஆகாது. நடக்கிற அத்தனையும் அவளோட முயற்சிக்கு எதிரான சோதனைங்க. எப்படியாவது நவராத்திரி பூஜையை நடக்க விடாம செய்ய வர தடைங்க. ஆனா அவளுக்கு அம்பாள் துணை இருக்கா. அதனால அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற கவலையே உனக்கு வேண்டாம். ஆனாம்மா, டாக்டரே கை விரிச்ச நிலையில அம்பாள் அருளால தான் அபி பொழைச்சான்றத என்னால் நம்பவே முடியலம்மா. கடவுள் சக்திங்கிறது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. இதெல்லாம் பார்த்தாவது உனக்கு பக்தி வருதான்னு பாப்போம். என்ன சிவா? நீங்க சொல்றது அப்படியே ஏத்துக்க முடியலமா. நேத்து நடந்த சம்பவத்துல என்ன லாஜிக் இருக்க முடியும்னு யோசிக்கிறேன். சிவா, காரண காரியத்தை யோசிச்சா அங்க பக்தி காணாம போயிடும். இதெல்லாம் நான் சொல்லி உனக்கு புரிய போறதில்ல. அத நீயாவே தான் உணரணும். சரி, அபி கோயிலுக்கு போறதுக்கு தயாராயிட்டா? அவளுக்காக நம்ம கொண்டு வந்த நெக்லஸையும் புடவையும் கொடுத்துடலாம். அபி விரதம் இருக்கிற இந்த நேரத்துல நம்ம எப்படிமா அதெல்லாம் கொடுக்க முடியும்? இப்போ நாம என்ன ஒப்பு தாம்பலமா மாத்த போறோம்? இல்ல கொண்டு வந்தது திருப்பி தான் கொண்டு போக முடியுமா? அபி கிட்ட எப்படி சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ வா. அக்கா, செல்வி அக்கா வரலையா? இல்ல சௌமியா, வரலையே. சரி, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஆமா, செல்வி இன்னும் வரல. அக்கா எங்கம்மா? அக்கா துளசி மடத்துக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கா. நான் போய் செல்வி அக்கா கூட்டிட்டு வரேன். ஆண்டி, நீங்களும் கோவிலுக்கு வருவீங்கல்ல? வருவோமா? ஓகே ஆண்டி. இவங்க தாண்டி அபியோட நண்பன் இருக்கா? ஆமா ஆமா. அபிராமி, உனக்கு கொடுக்கறதுக்காக இந்த புடவைய நெக்லஸையும் எடுத்துட்டு வந்தோம். வாங்கிக்கோமா. வாங்கிக்கோமா. ஆண்டி, ஒரு நிமிஷம். அப்பா, சிவாவுக்கு அபிய கட்டி வைக்கிற எண்ணம் உங்களுக்கும் இருக்குன்னு தெரிஞ்சதும் இவனுக்கு அங்க இருப்பு கொள்ளல. உங்களை பார்க்க போறேன்னு ஒத்த கால்ல நின்னான். நானும் உங்க வீட்டுக்கெல்லாம் வந்தது இல்லல. எனக்கும் அபியோட உங்க எல்லாரையும் சந்திக்கணும்னு ஆசை. அதனாலதான் நானும் சிவா கூட வந்தேன். நீங்க வந்தது ஒரு விதத்துல நல்லதா போச்சு. உடம்புல விஷம் ஏறி கடந்த அந்த நேரத்துல எனக்கு கையும் உடல காலும் உடல. ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாலும் அபிய காப்பாத்தினது அந்த அம்பாள் தானே. அதனால அபிக்கு ஒண்ணுமே ஆகாது. அபி அம்பாள் பாத்துக்கோ. மருமகளை பார்க்க போறோம், வெறும் கையோட வரக்கூடாதுன்னு இந்த பட்டுப்புடவையும் நெக்லஸும் கொண்டு வந்தேன். ஆனா அபி விரதம் இருப்பா, இந்த மாதிரி பூஜை எல்லாம் செய்வான்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ நான் அபிய மருமகளா நினைச்சு எதுவும் செய்யக்கூடாது. இருந்தாலும் அபி செய்யற பூஜைக்கு நான் கொடுக்கற காணிக்கையா இருக்கட்டுமே. வாங்கிக்கோ. இன்னைக்கு நடக்கிற பூஜைக்கு நீ இந்த புடவையை கட்டிக்கணும்.
சரி ஆண்டி, கட்டிக்கிறேன். நான் போய் இந்த புடவையை கட்டிட்டு வந்துடுறேன். போம்மா. உட்காருப்பா, உட்காரு. பரவாயில்ல, தேங்க்ஸ்.
Hi, this is Piyali Munshi. I hope you guys are watching our serial Ganga and liking it. If you guys have any kind of suggestion, if you want to say something about our serial, so please go to the comment section and give your valuable comments. Abhirami amma, Abhirami, amadi, Abhirami, enna vittu poiradamma, amma.